இந்த பண்ணைக்காரங்க மாதிரி ஊரில் வசதியானவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க எப்போவுமே வந்து ஒரு ஹெட் வெயிட்டாக தான் இருப்பாங்க. அப்போது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த பக்கம் ஏதாவது ஆடு மாடு ஏதாவது விறகுலாம் வந்தாக்கா என்ன கேட்பாங்களாம், ஏய் உங்களுக்கு தான் இந்த பக்கமே நிலம் இல்லைல்ல, நீங்களாம் எதுக்கு இந்த பக்கம் வரீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த வைராயத்துக்காகவே வந்து இந்த நிலத்தை கஷ்டப்பட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணி சம்பாரிச்சு தான் இந்த நிலத்தை வாங்கினாங்க. விவசாயம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இதை வெட்டிட்டதுக்கு அப்புறம் நம்ம விவசாயம் கண்டிப்பாக பண்ணுவோம். நெல் தான் வைக்கலான்ட்டு அடுத்தது ஒரு ஐடியா. அப்போ நெல் வைக்கணும்னா அதை மெயின்டைன் பண்ணணும், ஆள் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்பாவெல்லாம் நம்ப முடியாது. அப்பா நம்ப முடியும்னா நம்ம களத்தில் இறங்கி செய்ய வேண்டியதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா எங்களுடைய சொத்து இதுதான். இந்த கொல்லி தான் எங்களுடைய சொத்து. இதுதான் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். எதுலேருந்து எது வரைக்கும் எங்களுடைய நிலம் அப்படின்றத காட்டுறேன். இது வாங்கினது எப்படிலாம் வந்து என்னென்ன யாரெல்லாம் சொன்னது, இது வாங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்குது. வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. என்னப்பா பட்டு கீழே பார்த்து பூனை காசில் இருக்குது, பார்த்து வா. எது பூனை காசு? பூனை காசு தான். ஊரும் தானே இது. மேலே எடுத்து ஒட்டி விட்டா ஊரும். அப்படியே நம்ம கொல்லியிலேருந்து இப்படி ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நடந்து போயிட்டே காமிக்கிறோம். இதுதான் வந்து எங்களுடைய வயல். இப்போ என்ன இதுலன்னா தைல மரம் தெரியுங்களா உங்களுக்கு? தைல மரம் தான் நாங்களாம் போட்டது இல்லை, அதுவா முளையிறது. அதுவும் முளையில. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வா, என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்? ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து இதோ இருக்குல்ல சவுக்கா, இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 2 டைம் சவுக்கை போட்டோம். இந்த சவுக்கெல்லாம் நம்மளுது இல்லை. இந்த சவுக்கு நம்மளுது இல்லை, இது மட்டும்தான் நம்மளுது. இந்த வரப்பை தாண்டி தான் இதோ பட்டு நிற்கிறாங்கல்ல, அது கண்ணாண்ட இதுதான் வந்து நம்மளுது. ஃபஸ்ட்டு 2 டைம் சவுக்கை போட்டோமா நாங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த சவுக்கியை போட்டுட்டு நாங்கள் களை கொத்தணும், களை எடுக்கணும், இந்த இதெல்லாம் கழிக்கணும். அதனால் வந்து எங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து கொல்லி வயல் வேலைலாம் தெரியவே தெரியாது எனக்கு. சரி, அப்புறம் அப்பாவுக்கு தெரியும்ல நல்லா. அப்பா ஒரு ஆள் தான், அப்புறம் அவருக்கும் வயசாகிடுது. அதனால் என்ன பண்ணுறது, சரி தைலம் போட்டு விட்டு மானவாரி பயிர் மாதிரி தானே அது, தைலம் போட்டு விட்டா அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் 2 டைம் சவுக்கியை வெட்டிட்டு அந்த வேர்க்கட்டையெல்லாம் பேத்திட்டு தைலத்தை போட்டாங்க. தைலம் போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு 4 வருஷம் அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதை வெட்டி விற்றாச்சு. அதுக்கப்புறம் தைலத்தில் அவ்வளோ லாபம் இல்லை. சரியா வேர்க்கட்டையெல்லாம் பேத்துட்டு மறுபடியும் வந்து நெல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் வேர்க்கட்டையே பேக்கல, என்னன்னு தெரியல, எனக்கும் நேரம் இல்லை, எங்கள் அப்பாவாலேயும் முடியல. அதுக்கப்புறம் அந்த தைலம் வெட்டணும் பார்த்தீங்களா, அதுலேருந்தே துளுத்து வந்துச்சு. நிறைய தைலம் மரம் அப்படியே கொத்து கொத்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே வெட்டணும். 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷம் வெட்டணும். இப்போ திருப்பியும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு பாருங்க. உள்ளார மான், முயல், மயிலெல்லாம் இருக்கும். அதான் மான், மயில், முயல். மான் இல்ல, மான் இருக்காது, முயல் இருக்கும். மயில் நிறைய இங்க இருக்கும். நானே 2 வரைக்கும் வந்தது இல்லை. எது வரைக்கும் இருக்க? இன்னும் அது வரைக்கும் போனோம். இந்த நிலத்தை எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அப்பா தான் வாங்கினாரு. எங்கள் அம்மாவும் வா, நம்ம நிலத்து உள்ளாரே வந்துட்டேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ண புதுசில் அப்போ ஒரு ஊர்லேயே வந்து பெரிய பெரிய ஆள், அதாவது பண்ணைக்காரங்க மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் நல்லா வசதியான. அப்படி போய் வெயிலாக இருக்கு. சரிப்பா, உள்ள பார்த்துவா. ஏன் பட்ட இந்த பண்ணைக்காரங்க மாதிரி ஊரில் வசதியானவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க எப்போவுமே வந்து ஒரு ஹெட் வெயிட்டாக தான் இருப்பாங்க. அப்போது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த பக்கம் ஏதாவது ஆடு மாடு ஏதாவது விறகுலாம் வந்தாக்கா என்ன கேட்பாங்களாம், ஏய் உங்களுக்கு தான் இந்த பக்கமே நிலம் இல்லைல்ல, நீங்களாம் எதுக்கு இந்த பக்கம் வரீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த வைராயத்துக்காகவே வந்து இந்த நிலத்தை கஷ்டப்பட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணி சம்பாரிச்சு தான் இந்த நிலத்தை வாங்கினாங்க. ஆனால் இதில் பாதி தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கருத்து தெரிஞ்சு பாதி வாங்கினாங்க. இது அப்போல்லாம் என்ன ரேட்டுன்னு பார்த்தாக்கா என்ன ஒரு 60,000 40,000 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போலாம் போகும், ஒரு 5 லட்ச ரூபா போகும்.
அந்த அந்த அளவுக்கு இப்போ இருக்கு. இல்லை எவ்வளோக்கு வாங்கினாங்க இது? அதான் 60,000 40,000 வாங்கினாங்க அப்போ. சரி. இப்போ வந்து ஒரு 5 லட்ச ரூபா போகும், ஒரு 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா போகும். இது வந்து அப்படியே பாண்டிச்சேரியிலேருந்து கூனிமடுக்கு போகிற வெயில் தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் தான் இது, வந்து எங்கள் ஊர் தான். எங்கள் ஊர் வந்து பரப்பளவில் பெருசு, அதனால் இது வரைக்குமே வந்து எங்கள் ஊர் இருக்குது. பாப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் நெல் போட்டோம்ல. நான் அப்போலாம் வந்து ஒரு 6வது 7வது படிப்பேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நெல் போட்டிருந்தோம் எங்கள் வயலில். அப்போ நெல் அறுத்துட்டு நைட்டில் நான் நானும் அப்பா தான் இருக்கிறோம். அந்த வைக்க போகிற இது பண்ணிவிட்டு வைக்க மட்டும் இருக்குதுல்ல, அதில் நடுவில் பருதா போட்டு இப்போ தங்கியிருப்போம். இங்கேருந்து நரியெலாம் கத்தும். அப்போ திருவுக்கரை இங்கே பக்கத்தில் இருக்குதுல்ல, எல்லாரும் இப்படி நடந்து போவாங்க பௌர்ணமிக்கு. நரியெலாம் இங்கே விளாட நான் பார்த்துக்கிறேன். நைட்டில் குட்டி குட்டி நரியெலாம் விளாட நான் பார்த்துக்கிறேன். பயமாகவும் இருக்கும், இருந்தாலும் ஜாலியாகவும் இருக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து கொல்லி வயலில் வந்து தங்குறோம்ல, அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். துடைக்கிறாரு வச்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வரான். என் மேலே வேறு வரல துடைக்கிறான். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இல்லை பார்த்துருக்கேன், ஆனால் எது வரைக்கும் எண்டிங் தெரியாது. அப்புறம் நான் எனக்கு வந்து வயல்லலாம் எனக்கு வேலை செய்யணுன்ட்டு சின்ன வயசில் எனக்கு ஆசைலாம் வராது. என்னென்னா வயலில் வந்து சேராக இருக்கும், குழந்தை இருக்குமா சின்ன வயசில். அப்போ ஒரு மாதிரி அறிவுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ வந்து என் மனசார சொல்கிறேன், எனக்கு வயல்லலாம் இறங்கி வேலை செய்யணும்னு ஆசை. ஆனால் எனக்கு வேலை தெரியாது. இந்த மம்டி ஏற்று கொத்துறது, களை கொடுத்துறது, மருந்து போடுறது இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசையாகவே இருக்குது. விவசாயம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இதை வெட்டிட்டதுக்கு அப்புறம் நம்ம விவசாயம் கண்டிப்பாக பண்ணுவோம். நெல் தான் வைக்கலான்ட்டு அடுத்தது ஒரு ஐடியா. அப்போ நெல் வைக்கணும்னா அதை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்பாவெல்லாம் நம்ப முடியாது. அப்பா நம்ப முடியும்னா நம்ம களத்தில் இறங்கி செய்ய வேண்டியதுதான். நான் விவசாயம் கற்றுக்கிறேன். சரி, இது வந்து இது வெட்டதுனால என்ன யூஸு? இது வெட்டி வியாபாரிங்க எடுத்துப்பாங்க. அது விறகுக்கோ இல்லை கறிக்கோ இல்லை எதுக்கோ இன்னத்துக்கு பயன்படுது. என்ன கறி? கறினா என்னது, இந்த அயன் பண்ணுறதுக்குலாம் கறி போடுவாங்க, அடுப்பு கறி மாதிரி பாய்லர்லாம் கறி போடுவாங்க, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாதுல்ல இதில். அப்புறம் இதை வச்சு வேற ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல என்னன்னு. இது தைல மரத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியுமா, எங்களுடைய வயல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 காணி கொஞ்சம் கூட இருந்ததுன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் எனக்கு கருத்து தெரிஞ்சதை இப்போ வாங்கினாங்க கூட. இப்போ என்ன இது வந்து ஒரு 1/2 காணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1/2 காணி தான் இருக்கும்னு சொன்னாங்க வீட்டில். எங்களுடைய சொத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவுமே இல்லை. அசையாத சொத்து இதுதான் எங்களுக்கு. இதுதான் ஒன்று. அப்புறம் வீடு, அதுவும் கவர்மெண்ட் வீடு. அது கவர்மெண்ட் வீடு இல்லை, எங்கள் வீட்டு பட்டாவில் கவர்மெண்ட் கொடுத்த வீடு கட்டியிருக்கோம். ஆமாம், அதுதான் சொத்து. என்கிட்ட சொத்து. கடை வந்து வாடகை தான். வாடகை கடை. இதுக்கப்புறம் ஏதாவது நீங்களா ஏதாவது ஒரு எங்களுடைய வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணால் தான் நாங்கள் ஏதாவது வந்து லைஃப்பில் முன்னாடி வர முடியும். ஆனாலும் அந்த காசை வச்சு நான் வந்து இல்லாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். சோஷியல் மீடியாவிலேருந்து வர்ற காசு சோஷியலுக்காகவும் செலவு பண்ணுவேன். பட் அது யாருது பக்கத்தில்? அது விற்றுட்டாங்க. இப்போ அது யாருதும் இல்லையா? அது விற்றுட்டாங்க. ஓ, வேற ஒருத்தவங்க விற்றுட்டாங்களா? இன்னும் போகணும், அது வரைக்கும் போகணும். வா, அந்த பக்கம் போயிருக்கு. பட் இது ரொம்ப வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, பெருசாகிட்டுக்குது இல்லை நல்லா. இதோ தைல மரம் பெருசாகிடுச்சுல. இன்னும் எப்படியும் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வெட்டிடலாம் தானே? இன்னும் ஒரு வருஷம் 6 மாதத்துக்குள்ள. அது முள்ளு தெரியுதுல்ல, முள்ளு. ஆமா, அது வரைக்கும் அதான் அந்த எண்டு தைலம் தோப்பு முடிகிற வரைக்கும் ஃபுல்லா. ஆமா, இது ஃபுல்லா இப்போ சவுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கா, இது உள்ளார முள்ளு செடி வந்திருக்காது. அதெல்லாம் வந்து கட் பண்ணணும். தைலம் போட்டு சவுக்கு போட்டா, இது போட்டால் சவுக்கு கூடி அதுவும் வளருது. நாங்கள் கொல்லிக்கெல்லாம் எப்பயாவது தான் வருவோம். அப்புறம் வந்து இங்கே வேற இப்போ வரலாம்ல, எல்லா உரிமையிலும் எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டாங்களா? இப்போ நாங்கள் இங்கே வந்தாக்கா நீ ஏன்டா அந்த பக்கம் போகிறேன்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்பா வந்து டெய்லியுமே ஒரு கேள்வியே என்ன யாரும் கேட்காத அளவுக்கு எங்கள் அம்மா அப்பா பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நிலத்தை வாங்கி. அது அப்பா வந்து அடிக்கடி வருவாங்க, டெய்லியுமே விறகுக்கெல்லாம் வருவாங்க. நானும் விறகுக்கு இங்கே தான் வருவேன். ஆமாம்,
வா போகலாமா? அப்புறம் இந்த தைலம்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். எதுக்குன்னா சொரடுக்கு, கடைக்கெலாம் தூண் மாதிரி வைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஆமாம், சொரட்டு கோலுக்கு, ஏதாவது தூணுக்கு, கடைக்கு, ஏதாவது நம்மளுக்கு வீட்டுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒன்றுன்னா கை கட்டுறது இருந்தால் இங்கே வந்து நாங்கள் நாங்கள் வெட்டிப்போம். ஏன்னா எங்கள் கோழி நாங்கள் தான் வெட்டிப்போம். ஆனால் அடிக்கடிலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா வெட்டிட்டாக்கா அந்த இடத்துல வெட்டந்து தெரியும், அதனால விலை கம்மியாக போகும். இதுக்கு தண்ணியெல்லாம் பாசவே தேவையில்ல, அக்கடான்னு வளரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய நிலம். அச்சனே பார்த்துக்கோங்க, நம்ம நிலம் இதுதான் நம்ம நிலம்டா. எங்கள் அப்பா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நிலம். ஆமாம், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம கொல்லி எதிரில் என்னப்பா இது நம்ம வயல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து பெரிய வாய்க்கால். இங்கே தான் விறகுக்கெலாம் வருவேன் நான். அந்த விறகு அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எங்கே பாரு ரோடுரா, இது ரோட்டில் போகக்கூடாது, ஓகேவா? இதுதான் வாய்க்கால். இது வந்து பெரிய வாய்க்கால். வீடு மழைலாம் பெஞ்சா தண்ணி சமயம் வீடு தண்ணி தான் இதில் வரும். இதில் தான் வந்து நாங்கள் மீன் பிடிச்ச பெரிய பெரிய மீன், ஒரு மீனும் 12-13 கிலோ 14 கிலோ மீன் இல்லையா? ஆமாம் ஆமாம். சரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? போகலாம் வா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சொத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் 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 பாய்.